வணக்கம். 12வது வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பம். நிறைய எஜுகேஷன் ஃபேர் அந்த மாதிரி இடத்துக்கு போன உடனே ஒவ்வொரு காலேஜ்ல இருந்து ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு எங்க காலேஜுக்கு வாங்க, இதை பண்றோம், அதை பண்றோம்பாங்க. நிறைய கலர் கலரா படம் போட்டு போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு இந்த காலேஜுக்கு போலாமா, அந்த காலேஜுக்கு போலாம்னு நினைச்சிருவாங்க. ஆக்சுவலா முதல் விஷயம், அந்த மாதிரி எஜுகேஷன் ஃபேருக்கு போங்க கண்டிப்பா. ஆனா அங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பாதீங்க. காரணம் என்னன்னா, எல்லாரும் அங்க வந்து அவங்களோட விஷயத்தை விக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, விளம்பரம்னாவே அதுல உண்மையோட சேர்ந்து பொய்யும் சேர்ந்து தான் வரும். அப்ப அதை வந்து நம்ம முழுசா நம்பிடக்கூடாது. அதனால முதல்ல போயிட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு there are certain steps to decide the college. முதல் விஷயம், அந்த கல்லூரி வந்து நீங்க படிக்க நினைக்கக்கூடிய கோர்ஸுக்கு தகுந்த கல்லூரியா அப்படின்னு பார்க்கணும். நம்பர் 1. அதை எப்படி அது தகுந்த கல்லூரியான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில பேராமீட்டர் இருக்கு. நம்பர் 1 வந்து அந்த காலேஜ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்களா, ப்ரொஃபசர்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்களா, அது பாயிண்ட் நம்பர் 1. 2வது, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்கா. 3வது, லொகேஷன் ஆஃப் த காலேஜ். அந்த காலேஜோட லொகேஷன் உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வசதியா இருக்குமா. ஈவன் தோ நீங்க ஹாஸ்டல் இருந்தாலும் கூட லேட்டா அதுக்கப்புறம் நீங்க போக்குவரத்துக்கு திடீர்னு உங்க பேரண்ட் உங்களை மீட் பண்ண வரணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரிமோட்ல இருந்தா அவங்க போயிட்டு வர்றது மிகப்பெரிய சிரமமா கூட மாறலாம். அதனால அந்த லொகேஷன் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பாருங்க. அடுத்தது 4வது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த காலேஜினுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு மெயினா பார்க்கணும். இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ல எகெயின் பேனர்ல இது போல பேர் பிளேஸ் ஆயிட்டாங்க, இத்தனை லட்சம் வாங்குறாங்க, இத்தனை கோடி வாங்குறாங்கன்னு போட்டு வச்சிருப்பாங்க. அது எத்தனை பேர் வாங்குறான்னு பார்க்கணும். ஒரே ஒருத்தர் வந்து ஒரு 20 லட்சம் சம்பளம் வாங்குறாருன்னா அந்த காலேஜில் இருக்கிற அத்தனை பேர் 20 லட்சம் சம்பளம் வாங்க நினைச்சிட்டு எல்லாரும் போய் சேருவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஒருத்தர் 2 பேர் பெரிய சம்பளத்துக்கு போவாங்க. ஆனா அங்க அதுக்கு பேரு மீடியன் சேலரின்னு பார்த்தோம். ஆவரேஜ் சேலரி என்னன்னு பார்க்கணும். எத்தனை பேர் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் 100% பிளேஸ்மெண்ட், 95% பிளேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை. அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுதியா இருக்கிறவங்கல எத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்கான்னு அர்த்தம். சில பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க, அவங்ககிட்ட அரியர் இருக்குன்னா அவங்க பிளேஸ்மெண்ட் எலிஜிபிள் கிடையாது. அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியாது. அதனால ஒரு காலேஜுக்கு போன உடனே 100% பிளேஸ் பண்ண எப்படி என்ன ஒன்னாலும் நமக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போயிருக்கூடாது. ஸோ நீங்க ஒழுங்கா படிச்சா தான் கிடைக்கும். ஆனா அதுக்கு முதல்ல அந்த காலேஜில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன இருக்கு, அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி உங்களை தயார்படுத்துறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில் கேட்கணும். என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் தாண்டி கடைசியா ஒரு விஷயம் இருக்கு, அந்த காலேஜினுடைய ரேங்கிங், அக்ரிடியேஷன் ரேங்கிங். உதாரணத்துக்கு NAAC அக்ரிடியேஷன், NBA அக்ரிடியேஷன், NIRF ரேங்கிங். இந்த ரேங்கிங் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, இந்த ரேங்கிங்ல ஒரு கல்லூரி வந்து ஒரு சிறந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த காலேஜை நீங்க நம்பி போகலாம். ஏன்னா அந்த ரேங்கிங் எஸ்பெஷலி NBA அக்ரிடியேஷன், NAAC அக்ரிடியேஷன்லாம் வாங்கியிருக்காங்கன்னா சில பேசிக்கா சில ஃபெசிலிட்டிஸ் அந்த தரங்கள் இல்லாம அந்த நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு தர மதிப்பீட்டு சான்றிதழ் கொடுக்க மாட்டாங்க. அதனால அதை நீங்க ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். இது எல்லாம் தாண்டி முக்கியமா 2 விஷயத்தை நீங்க பண்ணணும். 1, அந்த காலேஜில் கரண்ட்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய யாராவது தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசணும். 1 பேசி பார்க்கணும். அவங்க ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பையன் தான் உண்மையை சொல்லுவான். 2வது, அந்த காலேஜில் படிச்சு முடிச்சுட்டு போய் வேற எங்கேயாவது வேலையில் இருக்கிறவங்க யாராவது அந்த அலுமினி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட உங்களால பேச முடிஞ்சு அது வாய்ப்பு கிடைச்சா அவங்களுக்கு கான்டாக்ட் இருந்து பேசுனீங்கன்னா இவங்க 2 பேரும் தரமான உண்மையான ரியலிஸ்டிக் ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுப்பாங்க. மற்றது எல்லாமே எக்ஸாஜரேட்டட் ஃபீட்பேக் அப்படின்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. 4 இருக்குன்னா 5 இருக்கும்பாங்க, 5 இருந்தா 10 இருக்கும்பாங்க. அதனால அதை நம்பக்கூடாது. ஸோ இது மாதிரி இந்த ஸ்டெப்பை நான் சொன்ன அந்த 6 ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். 1, அந்த காலேஜினுடைய ஃபேக்கல்டி ப்ரொஃபசர்ஸ், 2வது அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 3வது வந்து அதனுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட், 4வது ஹவு தே ஆர் ட்ரைனிங் ஃபார் த பிளேஸ்மெண்ட், அதனுடைய பிளேஸ்மெண்ட்டுடைய ஆவரேஜ் சேலரி என்ன, அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிட்டு அதை ஃபீட்பேக் எடுக்கிறது, அந்த காலேஜில் படிச்சு முடிச்சுட்டு இப்போ நல்ல இடத்துல இருக்கிறது யாரோ ஒருத்தங்க அவங்ககிட்ட பேசுறது. இந்த 6 ஸ்டெப்பை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த காலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலேஜா இருக்கும். ஆனா வெறுமனே ஒரு காலேஜினோட வெப்சைட் மட்டுமோ அல்லது அவங்களுடைய பேசுற புக் ஃபேர், அதாவது எஜுகேஷன் ஃபேர்ல சொல்ற தகவல் வச்சுக்கலாம் முடிவே பண்ணாதீங்க. எந்த எஜுகேஷன் ஃபேர்ல இப்பயே புக் பண்ணுங்க, உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடும், ஜஸ்ட் 20,000 பே பண்ணுங்க கன்ஃபார்ம் ஆகலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க. அதே மாதிரி காலேஜுக்கு போன உடனேயும்
கடகடன்னு 4 பேர் உட்காந்துட்டு உங்களை போய் பயங்கரமா கன்வின்ஸ் பண்ற முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கன்வின்ஸே ஆகாதீங்க. முதல்ல நீங்க போய் எல்லாத்தையும் பாருங்க. பார்த்துட்டு எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இன்கேஸ் யூ வாண்ட் டு கோ ஹெட் ஃபார் த அட்மிஷன் யூ கேன் கோ. ரெண்டாவது அட்மிஷன் 2 வகையான அட்மிஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இதுல டீட்டெயிலா நான் அடுத்த வீடியோல வர சீரீஸ்ல பேசுறேன். நான் முதல்ல இப்போ வந்து எப்படி காலேஜை செலக்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன கோர்ஸ், இதுல இன்ஜினியரிங் எப்படி படிக்கணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ன, ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விலாவாரிய வரக்கூடிய வீடியோக்குள்ள தெளிவா பார்க்கலாம். பை தி வே, என்னோட பெயர் ராஜசேகர். உங்களுக்கு நான் பேசுற விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்லாம் உடனே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு யூ கேன் லீவ் ஃபார் த அதர் வீடியோ. டில் தென் பாய். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.